அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதன ராசி என்பதற்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதன ராசி என்பதற்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். செவ்வாய், புதன், சுக்கிரன், வருட கிரகமான குரு வெவ்வேறு வீடுகளுக்கு இந்த மாதம் பெயர்ச்சி ஆகிறார்கள். மாத கிரகமான சூரியன் மேச ராசியில் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதம் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது. 9 நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன ராசி என்பதற்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மிதன ராசி என்பதற்கு இந்த சித்திரை மாதம் தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரியன் அதி உச்ச பலத்தில் தொழில்ஸ்தானாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த சித்திரை மாதம் தன லாபம், எடுத்த காரியம் தொட்ட காரியம் வெற்றி பெறுவீர்கள். புகழ் கீர்த்தி அடையக்கூடிய அமைப்பு மிதுன ராசி என்பதற்கு சித்திரை மாதம் உண்டு. தைரிய வீரியஸ்தானாதிபதி லாபத்திலே தொழில்ஸ்தானாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு காரியங்கள் மூலம் மிதுன ராசி என்பதற்கு இந்த மாதம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம். தந்தை வழியில் நல்ல ஆதாயம் எதிர்பார்க்கலாம். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வுக்கு வரும். சனி பகவான் பார்வையில் குரு சூரியன் இருக்கும்போது கோயில் காரியங்களுக்கு, கோயில் திருவிழாவுக்கு, அன்னதான தர்ம காரியங்களுக்கு மிதுன ராசி என்பர்கள் டொனேஷன் உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை மாதம் உண்டு. சூரிய பகவான் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மூத்த உடன்பிறப்புகளும் சரி, இளைய உடன்பிறப்புகளும் சரி, மிதுன ராசி என்பதற்கு உங்களுடைய சொல் வார்த்தைக்கு தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் செவி சாய்ப்பார்கள். ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல புத்துணர்ச்சியுடன் மிதுன ராசி என்பர்கள் இந்த சித்திரை மாதம் செயல்படுவீர்கள். மிதுன ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே நீச நிலையில் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசி அதிபதி நீச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி என்பர்கள் தொழில் விஷயமா, வேலை விஷயமா இந்த மாதம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு போட்டி, பந்தயம், ரேஸு, சூதாட்டம், லாட்ரியில் பம்பர் பிரேஸு திடீர்னு ஒரு லக்கு அடிக்கக்கூடிய நிலையும் உண்டு. ஒரு சிலருக்கு போட்டி, பந்தயம், ரேஸு, சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களில் பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி என்பர்கள் எதிலும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முன்னெச்சரிக்கையுடன் செல்வது நல்லது. சுகஸ்தானாதிபதி ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இரவு நேரங்களில் வாக்கியா வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். விஷக்கடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாம்பு, பூரான், தேள் இந்த மாதிரி விஷக்கடி தொந்தரவுகள் மிதுன ராசி என்பதற்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம். 4ஆவது வீட்டை 3 கிரகங்கள் பாதி செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியிடம் பெயரக்கூடிய நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய மகன், மகள், பிள்ளைகள் வழியில் நல்ல ஆதாயம் உண்டு.
10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு மகன் மகள் வழியில் செலவுகள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். குலதெய்வம் கோயிலுக்கு அல்லது இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டுறக்கூடிய நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் வீட்டில் ராகுவுடன் சுக்கிர பகவான் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு லாட்டரியில் பம்பர் பிரைஸ் அடித்து திடீர் பணக்காரன் திடீர் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் ராகு 3 கிரகம் கூட்டணி சேர்ந்துருக்கும் போது இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அடா போப்பா அப்படின்னு நீங்கள் வீட்லேயே கம்முன்னு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எப்படி வேண்டுமானாலும் கிரகங்கள் வாழ்க்கையில் விளையாண்டு கொண்டிருக்கும். சித்திரை மாதம் 9ஆம் தேதி பாக்கியத்திலிருந்து செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்திற்கு வருகிறார். கிரக யுத்தத்தில் சனியுடன் செவ்வாய் பகவான் இருக்கும்போது கடந்த 45 நாட்களாக மிதுன ராசி என்பதற்கு தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள், பூரி சொத்துக்கள் வழியாக தந்தை சொத்துக்கள் வழியாக சில இழுப்பறி, தீரா பகையெல்லாம் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். சித்திரை மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் வீட்டிற்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் வரும்போது மிதுன ராசி அன்பர்கள் பூமி நிலம் வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம், விவாகரத்து ஜீவராம்சம் இந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். தொழில் விஷயமா வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சல், பிரயாணம், இடப்பெயர்வு மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். அதன் மூலமாக பண விரயமும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வரும்போது மிதுன ராசி என்பர்கள் 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வரும்போது விவசாயம் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு, ரயில் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு, விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் நல்ல மகசூலை கொடுக்க போகிறது. 10ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்வார். தைரியமாக திறமையாக எடுத்த காரியங்களை மிதுன ராசி என்பர்கள் செய்து முடிப்பீர்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி குருபகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுவரை லாபத்திலே உபஜயஸ்தானத்திலே குருபகவான் அமர்ந்து நல்ல லாபங்களை கொடுத்து கொண்டிருந்தார். கணவன் மனைவிக்குள் ஒரு சிலருக்கு தவறான பழக்க வழக்கங்களால் அசிங்க அகுமானம் கெட்ட பெயர், கணவன் மனைவிக்குள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள். கலத்தரக்காரகன் 11ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது சில பேருக்கு மறுமண வாய்ப்பும் ஏற்பட்டிருந்திருக்கும், தார தோஷமும் ஏற்பட்டிருந்திருக்கும். குருபகவான் 12ஆவது வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையால் 4ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது சில பேர் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் எதிர்கால தேவைக்காக உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய நிலை மிதுன ராசி என்பதற்கு ஏற்படுத்த போகிறார். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். தொழில் விஷயமா வேலை விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சென்று வீட்டை விட்டு வேடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படும். 12ஆவது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 6ஆம் வீட்டை வாரி செய்யும்போது கடன் பகை நோய் எதிரி வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் சில பேருக்கு தீரும். சில பேர் புதிதாக புதிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து புதிய கடன் காட்சி பெறக்கூடிய அமைப்பும் மிதுன ராசி என்பதற்கு உண்டு. அஷ்டமத்தை குருபகவான் பாரி செய்யும்போது எதிர்மறையான எண்ணங்கள், நோய் நொடி தொந்தரவுகள், கடன் காட்சி தொந்தரவுகள் சில பேருக்கு தீரும். சித்திரை மாதம் 12ஆம் தேதி லாபத்திற்கு சுக்கிர பகவான் வருகிறார். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக போஜனம் உண்டு. தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் யார் தயவும் இல்லாமல் நீங்களே தனித்து முடிவெடுக்கலாம். அதற்குண்டான பலனை சூரிய பகவான் கொடுக்கிறார். மிதுன ராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதம் தைரியமாக எடுத்த காரியங்களை வெற்றி பெற்று விடுவீர்கள். மிதுன ராசி என்பதற்கு சூரிய பகவான் மிக பலமாக இருக்கிறார். இந்த மாதிரி புகழ் கீர்த்தி தன லாபம் கண்டிப்பாக மிதுன ராசி என்பதற்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.